வணக்கம் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது தக்காளி ரசம் செய்முறை பற்றி விளக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா பழுத்த தக்காளி 1/4 கிலோ எடுத்துக்கணும். அதை கழுவி எடுத்து நீல வாக்கில் நறுக்கிக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். அரைச்சி எடுத்து கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். ஜாரில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கழுவி சேர்க்கணும். அரைச்ச விழுதில் அரைபடாத தக்காளி இருந்ததுன்னா கையாலேயே இது போல் எடுத்துக்கணும். முக்கால் கப் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 5 கிள்ளிய காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் சேர்க்கணும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்க்கணும். 5 செகண்ட் வதக்கி எடுத்துட்டு அடுப்பில் தக்காளி கரைசல் கிண்ணத்தை வைக்கணும். அதில் வதக்கிய பொருளை சேர்க்கணும். மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கணும். உப்பு 1 ஸ்பூன் சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கணும். நல்லா கலந்து விடணும். கொதி வரும்போது கலந்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வைக்கணும். 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொத்தமல்லி சேர்க்கணும். தக்காளி ரசம் தயார். இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பு போலவும் சூடாக குடிக்கலாம். தட்டை போட்டு மூடிடணும். பரிமாறுற நேரத்தில் எடுத்து பரிமாறிக்கலாம். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.